வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மார்க் கிச்சன். வாங்க இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தக்காளி ரசம் வைக்க போகிறோங்க. இந்த வெயிலுக்கு தக்காளி ரசம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 5-6 பூண்டு பல், ஒரு சின்ன இஞ்சி துண்டு எல்லாம் போட்டிருக்கோம். இதிலேயே ஊற வச்ச புளியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஓட்டிட்டு பண்ணிடலாம். துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு போட்டுக்கிறேன். தனியாத்தூள் கொஞ்சம், தனியாக இருந்தால் தனியாக போட்டுக்கலாம், இல்லை தனியா பொடி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, 2 காஞ்ச மிளகாய், மிளகு ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்குவோம். ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரசம், செஞ்சு பாருங்கள். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி தினம் ஒரு விதமான ரசம் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ இதை ஓட்டிட்டு பார்க்கலாம் குறன்னு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை கூட போட்டிருக்கேன். நான் ஒரு 5-6 கருவேப்பிலை போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஓட்டிடுவோம். இப்போ நம்ம ரசத்துக்கு எல்லாம் ஓட்டிட்டோம். இதை இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதில் நம்ம தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். உப்பு, கல்லுப்பு, தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா சாதா தண்ணியில் வைக்கிறத விட நம்ம கழனி தண்ணி, அரிசி கழுவின தண்ணி இருக்கு பாருங்கள், அதில் ரசம் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஸ்ட்ரென்த்தும் உடம்புக்கு. அதில் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த காலத்தெல்லாம் எல்லாமே பருப்பு வேகப்போட ரசம் வைக்க எல்லாத்துக்குமே கழனி தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. காரக்குழம்புக்கு எல்லாத்துக்கும், புளிக்கரைக்க எல்லாத்துக்கும் இந்த கழனி தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. அரிசியை கழுவின தண்ணி தான் கழனி தண்ணி. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சாச்சு. இதில் 2 காஞ்ச மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன். ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். இல்லை ஒரு ஸ்பூன் எண்ணெய் நல்லா பொரியட்டும். நம்ம கொத்தமல்லியும் இந்த விழுதை அரைக்கும்போது அரைச்சிட்டோம், மிளகு ஜீரகத்தோடு சேர்த்து. ஒரு 2 இதழ் சும்மா கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னா ரசத்தை கூட்டி வச்ச ரசத்தை அதில் போட்டு வந்துட்டான். ரசம் கூட்டி வச்சு பாருங்கள். நம்ம கரைச்சி வச்ச ரசத்தை ஆட் பண்ணிடுச்சு. ரசம் நுரைச்சிட்டு இருந்தோன்னே நம்ம எப்பயும் போல இறக்கிட வேண்டியதான். அருமையான ரசம். இஞ்சி, தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம், கொத்தமல்லியும் அரைச்சிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். ஒரு நாள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சா உடம்புக்கும் நல்லது, குழந்தைங்களும் டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. நல்லா ரசம் நுரைச்சிட்டு வந்துடுச்சு. நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேணும். செய்கிறது போல இல்லாமல் ஒருத்தரையும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு கோல்டும் போகணும். பலவித ரசம் இருக்குது, ரசத்தில் பல வகை இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மார்க் கிச்சன். வாங்க இன்றைக்கி டுடே சமையல் என்னென்னா ப்ரான் ஃப்ரைங்க. இது தொக்கு மாதிரி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் தொட்டு சாப்பிட்லாம். இது ஒரு 1/2 kg நான் வாங்கி உரித்து நல்லா எப்பயும் போல் லெமன், தயிர், வினிகர், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது உள்ளே இருக்கிற அந்த பிளாக்காக ஒன்று இருக்கும் பாருங்கள், அந்த குடல் அதையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, கருவேப்பிலை, 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய ஸ்பூனில் மிளகாத்தூள், அப்புறம் மிளகு ஜீரகமும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு, அவ்வளோதாங்க இது தேவை. எண்ணெய் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலையும் போட்டுப்போம். இந்த ஸ்டேஜில் வறுத்து விட்டுக்கலாம். நம்ம ஸ்லோ ஃபயரில் தான் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் வறுபடுத்தும். வறுப்பட்டோன்னா இந்த வெங்காயம், தக்காளி, 2 வெங்காயம், தக்காளி ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து டைஜஷனுக்காக போடுறது. போட்டால் நமக்கு கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும். சோம்பும் அதே மாதிரி தான், ஃப்ளேவரும் கொடுக்கும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் சோம்பும் போடுறது. நான்வெஜ்ஜுக்கு சோம்பு சேர்த்தா அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், டைஜஷனை போக்கும். முதல்ல நல்லா ஃபுல்லில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம். இதில் கல் உப்பு போட்டுக்கோங்க, நல்லா வதங்கிடும். கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம்.
சீக்கிரம் குக் ஆகிடும். நம்ம ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாக இது மாதிரி நான்வெஜ்ஜில் தக்காளி இது ப்ரான் தொக்கு பண்ணும்போது மெயின் டிஷ்ஷாகவும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் தொட்டு சாப்பிட்லாம். வேறு குழம்பே வைக்க தேவையில்லைங்க. ரசமும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரசம் வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இந்த ரசத்துக்கும் அந்த ப்ரான் தொக்குக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. நிறைய ஐட்டம் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. வெய்ய காலத்தில் நம்ம ரொம்ப நேரம் அடுப்புக்கிட்ட எல்லாமே அந்த மாதிரி டேஸ்டியாகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணுங்க. அந்த மாதிரி செஞ்சிடணும். நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகாத்தூள், மஞ்சள்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் மஞ்சள்தூளும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிறகு வதக்கி விட்டால் போதும். ஏன்னா நம்ம ப்ரானுக்கு வந்து ரொம்ப தண்ணி ஆகாது, சீக்கிரமே வந்து போயிடும். அதனால் ரொம்ப தண்ணி தேவையில்லை. ஒரு சும்மா கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றி நல்லா கொதிச்சோடனே ப்ரானை போட்டு நல்லா பரட்டி வெந்தோடனே இறக்கிட வேண்டியது. ரொம்ப நேரம் வெந்தாலும் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ப்ரான் வந்து ஓரளவுக்கு வெந்தால் போதும். இதில் நம்ம ப்ரானையும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் சாப்பிட்ற எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ப்ரான் ரொம்ப பிடிக்கும். அதனால் ப்ரானில் கால்சியம் நிறையா இருக்குன்றாங்க. அதுலேயும் நிறைய சத்து இருக்குது ப்ரானில். அதனால் அடிக்கடி நம்ம குழந்தைக்கு வீக்லி ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. வளர்கிற குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கறது தான் நல்லது. அதுவும் இந்த லீவ் டைம் பாருங்கள், இப்போல்லாம் நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா ஸ்கூல் திறந்துச்சுன்னா பசங்க சாப்பிடவே மாட்டுறாங்க. 2 வாய் 3 வாய் சாப்பிட்டு ஓடி போயிடுறாங்க. மூட்டை புக்கு தூக்குறாங்க, ஸ்ட்ரென்த்து வேணும் இல்லைங்களா? அதனால் இந்த லீவில் டெய்லி ஒரு முட்டை, இந்த மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடு, கீரைகள், பழங்கள் எல்லாம் நிறைய குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நம்ம ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறத விட மென்று சாப்பிட்றது தான் நல்லது. ஆனால் பசங்க எங்கே கேட்க மாட்டுறாங்க. நல்லா வேகட்டும், என்னென்ன பார்க்கலாம். நல்லா கொதிச்சுட்ருக்கு பாருங்கள். தண்ணியும் சுண்டுட்டும், ப்ரானும் வேகட்டும். நல்லா ட்ரை ஆனோடனே பரட்டி இறக்கிட வேண்டியதுதான். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் 1/4 ஸ்பூன் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக இருந்தால் அரை ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது காரம் நல்லா கரெக்டாக இருக்குது. நான் 1/4 ஸ்பூன் போட்டேன். இன்னும் கொஞ்சம் வேணாலும் போட்டுக்கலாம். காரம் நல்லா சாப்பிட்றவங்க அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு ஜீரகம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். நல்லா சுண்டி வரட்டும். சுண்டி வந்தோடனே இறக்கிட வேண்டியதான். நம்முடைய ப்ரான் தொக்கு சூப்பராக எண்ணெயாக ரெடி ஆகிடும். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் எவ்வளோ குறைச்சிக்கிறோமோ அவ்வளோ நல்லது தான். நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சம் எண்ணெய் இழுக்கும். இருந்தாலும் நம்ம குறைச்சி பார்த்து செய்யணுங்க. அதான் உடம்புக்கு நல்லது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கருவேப்பிலை 3 கீரை, அதாவது கீரை வகை சார்ந்தது தான். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா 3ஐயும் சேர்த்து துவையல் அரைக்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, புளி, ஒரு 2 பல் பூண்டு பல், தேங்காய் பத்தை ஒரு 2 தேங்காய் பத்தை, ஒரு 2 பச்சை மிளகாய், அவ்வளோதான். முதல்ல வந்து கருப்பு உளுந்து, எப்பயும் உளுந்து வந்து வெள்ளை உளுந்தும் சேர்த்துக்கலாம், கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது இல்லை லேடிஸ்க்கு, அதனால் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் இதில் கருப்பு உளுந்து சேர்க்க முடியுமோ அதில் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எல்லாத்தையும் எடுத்து போட்டு வதக்க வேண்டியது தான். இந்த ஹீட்லேயே நல்ல புளித்துண்டு, தேங்காய், ஒரு இஞ்சி, சின்ன இஞ்சி பீஸு, ஒரு 2 பூண்டு பல் போட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த பருப்பு ப்ரௌன் ஆகணும், அவ்வளோதான். அதில் வேறு வேலையே இல்லைங்க. அந்த பருப்பு மட்டும் கொஞ்சம் வறுபட்டுச்சுன்னா போதும். இந்த கலர் மாதிரி ப்ரௌனாக மாறிச்சுன்னா போதும். அடுப்பில் 2 பச்சை மிளகாய், நம்ம எல்லா கீரையும், அந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3 வகையான கீரையும் சேர்த்து துவையல் பண்ண போகிறோம் இன்னைக்கு, அவ்வளோதான். இந்த ஹீட்லேயே ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து அந்த பச்சை நீரை மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த ஹீட்லேயே அப்படியே வதக்கிடலாம். நம்ம சுருங்கிடும், அவ்வளோ போட்டோம் பாருங்கள்.
எல்லாம் சுருங்கி போயிடுச்சு பாருங்கள். இதில் கல் போச்சு நம்ம அரைச்சோம்னா சீக்கிரம் வந்துடும். ரொம்ப எம்மையாக இருக்கும். இந்த புளி பூண்டு காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் தொட்டு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். மெயின் டிஷ்ஷாகவும் போட்டு நெய் விட்டோ நல்லெண்ணெய் விட்டோ பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப எம்மையாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. இதில் இருக்கிறது எல்லாமே மூலிகை. புதினாவும் வாமிட்டிங் சென்சேஷன் வராமல் பாதுகாக்கும். ரத்தத்தை ப்யூரிஃபை பண்ணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து நல்ல முடிக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. கொத்தமல்லி எல்லாத்துக்குமே நல்லது. லிவருக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க கொத்தமல்லி. அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து அப்பப்போ இது மாதிரி துவையலாக அரைச்சி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. சாப்பாட்டில் போட்டோன்னு வச்சுங்க பொறிக்கு போட்டுருவாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி துவையலாக அரைச்சி கொடுத்துட்டு பிசைஞ்சு சாப்பாட்டில் ஊட்டி விட்டுடலாம். ஆறுனோன்னு துவையல் அரைச்சிட்டு பார்க்கலாங்களா? நான்வெஜ் பண்ணாலும் வெஜ்ஜு பண்ணாலும் நம்ம அந்த கடாய் ரைஸ் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு போட்டியாக நடக்கும் எல்லார் வீட்லேயுமே. யாராவது வீட்டில் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. ப்ரான் தொக்கு ரொம்ப எம்மையாக அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். கடாயிலையும் நம்ம கொஞ்சம் ரைஸ் போட்டு கடாய் ரைஸ் பிசைய போகிறோம். இதுக்கு ரொம்ப போட்டி நடக்கும் எல்லார் வீட்டுமே. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கடாய் ரைஸ் ரெடி பண்ணிடலாம். கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி போட்டு துவையல் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி செஞ்சு கொடுங்க. சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் விட்டோ நெய் விட்டோ பிசைஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.